இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் நம்பர் 12 சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st 1989 சொல்லிட்டாங்க. ஸோ மிஷினரி வந்து 15,000 இருக்குது. ஸோ 15,000 ருபீஸ் எடுத்து போட்டுறோம் ஓப்பனிங்கில். ஃபர்னிச்சர் வந்து 2,000 இருக்குது. ஸோ 2,000 போட்டாச்சு. டெட்டார்ஸ் வந்து ஒரு 90,000 இருக்குது. ஸோ இங்கே அசட் சைடில் 90,000 போட்டாச்சு. ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 2,000 கேஷ் வந்து ஒரு கேஷ் வந்து ஒரு 2,700 இருக்குது. ஸோ கேஷ் வந்து 2,700ன்னு போட்டோம். அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் சரிங்களா. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோக்குன்னா ஒரு 500 ருபீஸ். ஸோ 500 ருபீஸ் இருக்குது. ஸோ அந்த 500 நம்ம எடுத்து போட்டுறோம். அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3,000. ஸோ 3,000 எடுத்து போட்டுச்சு. ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1,10,200 வருது. ஸோ 1,10,000 வந்து நம்ம போட்டுறோம். அதுலேருந்து ஒரு 3,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,77,200 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ்க்கு அதே மாதிரி தான். ஸோ மிஷினரி வந்து மிஷினரியோட வேல்யூ வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 31st 12/89 உடைய க்ளோசிங் மிஷினரி அசட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 20,000. அதுக்கு 10% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட். அது கீழே சம்மில் பாருங்கள், கீழே அந்த இது கீழே பேலன்ஸ் ஷீட் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் 10% டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அண்டு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா மிஷினரிக்கு ஒரு 10% 20,000 இன்ட்டு 10/100 போட்டால் 2,000. ஸோ 20,000லேருந்து 2,000 போச்சுன்னா 18,000 வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா வேல்யூ வந்து 2,000 ருபீஸ் இருக்குது. ஸோ அதில் 10%ன்னு பார்த்தீங்கன்னா 2,000 இன்ட்டு 10/100 போட்டால் 200 ருபீஸ் வரும். ஸோ 2,000லேருந்து 200 ருபீஸ் போச்சுன்னா ரிமைனிங் 1,800 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டெட்டார்ஸோட வேல்யூ வந்து 70,000 ருபீஸ் இருக்குது. ஸோ அதில் பேட் டெட்ஸ் வந்து லெஸ் 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5% வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 70,000 இன்ட்டு 5/100 3,500 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது சரிங்களா. ஸோ அது கூட ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஷ் வந்து ஒரு 4,800 இருக்குது சரிங்களா. இங்கே இருக்குது கேஷ். ஸோ 4,800. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அக்கர்ட் இன்கம் வந்து ஒரு 800 ருபீஸ் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,300. ஸோ இதனோட 18,000 1,800 66,500 ப்ளஸ் 4,800 ஸோ ஒரு 800. ஸோ எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 91,900 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் வரும். 91,900 ருபீஸ் சரிங்களா. ஸோ இது கூட ஸோ இதை லெஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 86,600 அப்படிங்கிற ஆன்சர் வருது. யா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 86,600, ஓப்பனிங் கேபிட்டல் 1,07,200. இதில் டிராயிங்ஸ் பாருங்கள், கீழே அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பி 6% per annum அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது 1,07,200 into 6 divided by 6% 100. ஸோ 6% போட்டால் எவ்வளோ வருதுன்னா 6,432 ருபீஸ் அப்படிங்கிற ஆன்சர் வரும் சரிங்களா. ஓகே, ஸோ இதனோட டோட்டல் வேல்யூ 1,13,632 ருபீஸ்
அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் 3 months from the beginning of the year the proprietor bring 5,000 rupees by the way of additional capital. அப்போனா 5,000 rupeesங்கிறது அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இந்த 5,000 rupeesக்கு நம்ம என்ன போட வேண்டியது இருக்குன்னா, 5,000 into 6% interest, 6 divided by 100. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் இன்ட்டு எவ்வளோ மாதம் வந்து நம்ம 3 மாதம் கழிச்சு தான் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நமக்குள்ளே வந்திருக்குது. அப்போ அதுக்கு மட்டும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஃப்டர் 3 monthsனால் ரிமைனிங் வந்து 9 months இருக்குது. சரிங்களா? 12 monthல் 3 months போச்சுன்னா ரிமைனிங் 9 months இருக்குது. ஸோ 9 divided by 12 அப்படிங்கிற இந்த ஆன்சர் வரும். ஸோ இது எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதம் நமக்குள்ள கையில் காசு வந்திருக்குன்னா 4/1/89 to 31/12/89. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ மாதத்துக்கு தான் நம்மக்கிட்ட பணம் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 225 rupees அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். ஏன் ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணி போட்டோம்னா 5,225 rupees அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் பாருங்கள். டிராயிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள். he draw salary 500 per month. சரிங்களா? 500 into 12. சரிங்களா? அப்படி போட்டால் எவ்வளோ பணம் எடுத்துக்கிறாங்க? ஒரு 6,000 ரூபா எடுத்துக்கிறாங்க. ப்ராஃபிட்டுங்கிற பேரில் அவங்க எடுத்த பணம் ப்ராஃபிட்டுக்காக ஒரு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்காங்கன்னா ஒரு 3,000 rupees எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக ஒரு 2,000 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 11,000 rupees. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணோம். 86,600 ப்ளஸ் ஒரு 11,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 97,600 rupeesங்கிறது வரும். ஸோ அதிலிருந்து இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் வந்து லெஸ் பண்ணணும். நான் இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அது வந்து லெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட்டில் போடுவோம். ஸோ 1,13,600 இவர் வந்து 5,250. ஸோ இவங்க 8,225. ஸோ இந்த 97,600 இது வந்து இப்போ 11,600. ஓகே. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய ஆன்சர் இது. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் இது. ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் இது. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 97,600லேருந்து இந்த 5,225யும் அதுக்கப்புறம் இந்த 1,00,000 இந்த 1,13,632 அப்படி லெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு மைனஸில் வரும். 21,000
257 அப்படிங்கிற இந்த ஆன்சர் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இப்படி வந்து நிற்கும். சரிங்களா? கொஞ்சம் hold பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். கொஞ்சம் வந்து எக்ஸாமுக்கு பார்க்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்லாம் பார்ப்போம்.